அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல், அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட படுதோல்வி, கொதித்தெழும் ட்ரம்ப். 3 முக்கிய இஸ்ரேலியர்களை தூக்கிலிட்டது ஈரான். உக்ரைனில் கோர தாக்குதல், பலர் உயிரிழப்பு. அணுசக்தி விவகாரம், அமெரிக்காவிற்கு எதிராக ஈரான் நடவடிக்கை. காசாவில் ராணுவ வாகனம் மீது வெடிகுண்டு தாக்குதல், 7 இஸ்ரேலிய வீரர்கள் உயிரிழப்பு. டெல்லி பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் தீ விபத்து, 3 உயிரிழப்பு. ஈரானால் அமெரிக்காவுக்கு ஏற்பட போகும் நெருக்கடி, அதிரடியாக தயாராகும் FBI அதிகாரிகள். சீனாவில் வரலாறு காணாத மழை, இருப்பிடங்களை இழந்த 80,000 பேர். சிரியாவில் 10க்கும் மேற்பட்ட சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்ட நிலையில் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் 2 அணுசக்தி நிலையங்களை முழுமையாக அழிக்கவில்லை என்று ஒரு புதிய அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை கூறியுள்ளது. எனினும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை சில மாதங்களுக்கு தாமதப்படுத்தக்கூடும் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு புலனாய்வு நிறுவனம் தயாரித்த அறிக்கை 2 முக்கிய அணுசக்தி தளங்களான போர்டோ மற்றும் நடான்ஸ் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. அறிக்கைகளின்படி யுரேனியத்தை செறிவூட்ட பயன்படுத்தப்படும் மைய விளக்குகள் போன்ற முக்கிய உபகரணங்களை சில மாதங்களுக்குள் மீண்டும் இயக்க முடியும். இதன் பொருள் ஈரான் எதிர்பார்த்ததை விட விரைவில் அதன் அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்கக்கூடும். இந்த அறிக்கையை கடுமையாக சாடிய ட்ரம்ப் வரலாற்றின் மிகவும் வெற்றிகரமான இராணுவ தாக்குதல்களை அவமானப்படுத்தியதற்காக நியூயார்க் டைம்ஸ் மற்றும் CNN ஆகியவற்றை கடுமையாக சாடியுள்ளார். ஈரானில் உள்ள அணுசக்தி தளங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளன. டைம்ஸ் மற்றும் CNN 2 பொதுமக்களால் விமர்சிக்கப்படுகின்றன என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கொலைகளை நடத்த ஈரானுக்குள் உபகரணங்களை கடத்த முயன்றதற்காகவும் அவர்கள் குற்றவாளிகள் என்று அந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலுடன் ஒத்துழைத்ததாக தெரிவித்து கைது செய்யப்பட்டவர்களில் இட்ரிஸ் அலி, அசாத் ஜோஹாய் மற்றும் ராஷூல் அகமது ராஷூல் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. 12 நாள் மோதலின் போது இஸ்ரேலுடன் தொடர்பு வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 700 பேரை ஈரான் கைது செய்துள்ளதாக அரசு நடத்தும் செய்தி வெளியிட்டுள்ளது. தென்கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய விமானப்படை நடத்திய தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலில் பாடசாலைகள், மருத்துவமனைகள் மற்றும் ஒரு தொடருந்து ஆகியவை சேதமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் வடகிழக்கு நகரமான கமியில் நடந்த ஏனைய தாக்குதல்களில் ஒரு குழந்தை உட்பட மேலும் 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். நெதர்லாந்தில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டுக்கு உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சென்றிருந்த போதே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் ரஷ்யாவுக்கு எதிரான மேலும் தடைகள் குறித்து விவாதிக்க உச்சி மாநாட்டின் போது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை நிறுவுவதற்கான சட்ட மூலத்தை ஈரானிய பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது. இன்றைய தினம் ஈரானிய பாராளுமன்றம் குறித்த சட்டமூலத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக ஈரானின் செய்தி சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு பேரவை இந்த சட்டமூலத்திற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. அணு ஆயுத உற்பத்திகளை நிறுத்துவது தொடர்பில் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்தும் அமெரிக்கா அழைத்து வரும் நிலையில் தற்போது ஈரான் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்புடனான ஒத்துழைப்பை நிறுத்துவதற்கு எடுத்துள்ள தீர்மானம் அமெரிக்காவிற்கு ஈரான் விடுக்கும் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்பு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர். இதில் 1139 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டனர்.
இஸ்ரேலில் இருந்து 251 பேரை பிணை கைதிகளாக காசா முனைக்கு ஹமாஸ் கொண்டு சென்றது. இதையடுத்து இஸ்ரேல் ராணுவம் காசாவில் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேபோல பிணை கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டுள்ளது. சுமார் 21 மாதமாக காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரை மொத்தம் 56,000க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர் என காசா சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல்களில் இதுவரை சுமார் 860 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் சென்ற வாகனத்தின் மீது குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் 7 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் விசாரணையின்படி தெற்கு காசாவில் உள்ள கான்யூனிஸ் வழியாக சென்றபோது ஒரு பாலஸ்தீனிய போராளி அவர்களின் கவச பூமா வாகனத்தில் வெடிக்கும் சாதனத்தை வைத்துள்ளார். குண்டுவெடிப்பு வாகனத்தை தீப்பிடித்து அதை சூழ்ந்ததால் வீரர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டனர். தீயை அணைக்கும் முயற்சிகள் தோல்வியடைந்ததன் காரணமாக அதில் இருந்த அனைவரும் உயிரிழந்துள்ளனர். வாகனத்தின் கருகிய எச்சங்கள் பின்னர் மீட்கப்பட்டு காசாவிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளன. அதில் 14 பேரும் 605வது காம்பவுண்ட் இன்ஜினியரிங் பட்டாலியனில் பணியாற்றினர். சமீபத்திய மாதங்களில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கு ஏற்பட்ட மிக மோசமான இழப்புகளில் ஒன்றான இந்த சம்பவம் குறித்து இஸ்ரேல் விசாரணையை தொடங்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளனர். வடமேற்கு டெல்லியில் ரிதல்லா மெட்ரோ நிலையம் அருகேயுள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அந்த தீ கட்டிடத்தின் மற்ற தளங்களுக்கு வேகமாக பரவியது. இதேவேளை இந்த தீ விபத்தில் சிக்கி 3 தொழிலாளர்கள் பலியாகியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் 15க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். ஆனால் தீயின் தாக்கம் அதிகமாக இருந்ததோடு மற்ற தளங்களுக்கும் பரவியதால் கட்டுப்படுத்த முடியாமல் வீரர்கள் திணறினர். இதேவேளை சேத மதிப்பீடு பற்றி தகவல் எதுவும் தெரியவில்லை என்பதோடு எரிந்த கட்டிடத்தில் மேலும் சில உடல்கள் சிக்கியிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஈரானால் அமெரிக்காவுக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பில் அமெரிக்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்களை தாக்க முடிவு செய்ததை தொடர்ந்து ஈரானிடமிருந்து அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்த அந்நாட்டு அதீத கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றது. எனவே தற்போது ஈரானில் இருந்து அச்சுறுத்தல் அளவு உயர்ந்துள்ளதால் குடியேற்ற நடைமுறையில் தங்கள் நேரத்தின் ஒரு பகுதியை குவிக்கும் ஆணையிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று FBI அதிகாரிகள் அண்மைய நாட்களில் சில முகவர்களுக்கு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஈரானுடன் தொடர்புடைய பிரச்சினைகளில் பணிபுரியும் பயங்கரவாத எதிர்ப்பு, உளவுத்துறை எதிர்ப்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு முகவர்கள் தொடர்பாக ட்ரம்ப் இந்த FBI அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஏற்பட்டுள்ள பெரும் வெள்ளத்தில் சிக்கி 80,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருப்பிடங்களை இழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீனாவில் வரலாறு காணாத அளவுக்கு பருவமழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் அந்நாட்டின் கியூனான், கியூபே மாகாணங்கள் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றன. தெற்கு சீனாவில் உள்ள குய்ஷு மாகாணம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழையால் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் கிட்டத்தட்ட 80,000 மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குவான்ஷியாங், ரோன்ஷியாங் நகரங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. அங்கு பாயும் ஆறுகளின் நீர்மட்டம் வெகு வேகமாக உயர்ந்து வருகிறது. எனவே தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் ஏராளமான மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை பத்திரமாக மீட்கும் பணிகளும் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. சிரியாவில் பல சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் நடந்துள்ளதாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தகவல் அறிந்த வட்டாரங்களின்படி அல் ஜோலானி ஆட்சியுடன் தொடர்புடைய வெளிநாட்டு போராளி குழுக்களுக்கு சொந்தமான தளங்களில் தொடர்ச்சியான சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. அல் மயாதீன் தெரிவித்தபடி லடாக்கியாவின் கிராமப்புறத்தில் உள்ள குர்பேஸ் கிராமத்துக்கு அருகில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்துள்ளன. ஜோலானி ஆட்சியின் பாதுகாப்பு அமைச்சகம் என்று அழைக்கப்படும் ட்ரோன் பிரிவுடன் இணைக்கப்பட்ட வசதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட பாரிய வெடிப்புகள் நிகழ்ந்ததாக உள்ளூர் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
இந்த சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.